இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற சைவ பெரியோர்கள், சைவ ஆர்வலர்கள், அபிமானிகள் மற்றும் விரிவுரையாற்ற இருக்கின்ற சைவ புலவர் கந்த சத்தியாசன் ஐயா அவர்கள், தொழில்நுட்ப உதவிகளை வழங்கிக் கொண்டிருக்கின்ற கமலா ராமேந்திரன் அம்மையார் அவர்கள் மற்றும் அனைவருக்கும் பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். திருவாசகத்தினுடைய தொடர் விரிவுரை நடைபெற்று வருகின்றது. அந்த வரிசையிலே போற்றி திருவாகவலின் 3வது நாள் விரிவுரை இன்று நடைபெற இருக்கின்றது. அந்த விரிவுரையை வழங்கியிருக்கின்றார் சைவப்புலவர் கந்த சத்திதாசன் அவர்கள். அவரை விரிவுரையாற்ற வருமாறு அன்போடு அழைத்துக் கொள்கின்றேன். வணக்கம் சார். வணக்கம். அனைவருக்கும் முன்னேற வணக்கம். அருமையான திருவாசகத்தேன நீங்கள் எல்லாரும் பருகிறீர்கள். நானும் ஒரு கொஞ்ச நேரம் பருகினேன். இந்த மணிவாசகர் சொன்ன இந்த திருப்படை ஆட்சி ஒவ்வொன்றும் ஆகாதே ஆகாதே என்று வருகிறது. அதாவது மீன்வலை வீசிய காணவன் வந்து வெளிப்படும் ஆயிடிலே. மீன்வலை வீசிய காணவன் என்பது திரு விளையாடல் புராணத்தில் இருக்கிற ஒரு இறைவனுடைய சம்பவம், ஒரு திருவிளையாடல். அப்ப இறைவன் சிவபெருமான் எங்களுக்கு முன்னால வந்து விட்டான் என்றால் இது ஒன்றும் நடக்காது, தேவையில்லை. மாறி பார்த்தால் இப்ப சிவபெருமானை நாங்கள் காணும் வரைக்கும் இதெல்லாம் தேவை. அப்ப இதுல இருக்கிற ஒவ்வொரு அடியும் எங்களுக்கு தேவையானது. அது நாங்கள் செய்கிறோமாண்டு ஒவ்வொருவரும் தாங்கள் ஒருக்கா சிந்திச்சு பாருங்க. மற்றவே நாங்கள் போட்டாம் எங்களுக்குள்ள லைட்டு பூட்டத்தானே வேணும். ஆகவே அந்த திருவாசக ஆழ்வாரர்களுக்கு நான் நல்ல ஒரு சிந்தனை அப்படி விட்டுக் கொள்ளுகிறேன். அப்ப நாங்கள் கடைசியாக போற்றி திருவல்ல தாயே ஆகி வளர்த்தனை போற்றி என்று பார்த்த நாங்கள் தாய்மை நிலையில இருந்து பெருமான் எங்களை வளர்க்கிறார். அதான் மிக முக்கியமானது. சாயா அன்பினை நாடொரும் தழைப்பவர். இறைவன் தாயாக நின்று எங்களை வளர்க்க வேணும் என்றால் எங்கள்கிட்ட என்ன இருக்கணும்? சாயாத அன்பு இருக்க வேணும். சாயாத அன்பு என்றால் சாயிறதுன்றது இப்ப ஒன்று சாஞ்சு போச்சு, மரம் சாஞ்சு போச்சுன்னா சரி, மரம் வளைஞ்சு. அப்ப சாயாமல் இருக்கணும். அப்ப அன்பு என்பது தொடர்ந்து எங்களிடத்துல இருக்க வேணும். அழியாத அன்பு, தொடர்ந்த அன்பு. அந்த சாயா அன்பினை நாடொரும் தழைப்பவர். இந்த சாயாத அன்பிலே நாள்தோறும் திரிபவர்கள்தான் இந்த தாயே ஆகி வளர்த்தனை என்கின்ற அந்த பக்குவத்துக்கு வருவார்கள். மணிவாசகர் அப்படி இருந்தார். மணிவாசகரை தாயாக வளர்த்தார். அதனாலே தாயே ஆகி என்னை வளர்த்த பெருமானுக்கு வணக்கம், சரியா அண்ணவனுக்கு வணக்கம் என்று சொல்றார். அடுத்த வரி, மெய்தரு வேதியனாகி வினைகட கைதர வல்ல கடவுள் போற்றி. அப்ப நான் அன்றைக்கும் சொன்னான், மணிவாச பெருமானுக்கு சிவபெருமான் தன்னை ஒரு அந்தணனாக காட்டினார். இது மெய்தரு வேதியன். வேதியன் என்றா பிராமணன், அந்தணன் எல்லாம் சரி. மெய்தரு வேதியன் என்றால் அதான் முக்கியம். மெய்ப்பொருளை விளக்குகின்ற, மெய்யை எங்களுக்கு தருகின்ற, மெய்ப்பொருளை விளக்குகின்ற வேதியனாக சரி வந்து என்னுடைய வினையை கெடுத்தாய். கெடுத்தாய் என்று எனக்கு மட்டும் கெடுத்தார் அல்ல, இனிமேலும் யார் யார் வழிபடுவார்களோ அவர்களுடைய வினையையும் கெடுப்பார். ஆகவே கெடச் செய்பவன், வினையை கெடச் செய்வன். வினை உங்களுக்கு தெரிந்தானே. குறிப்பாக இதுல இருந்த சஞ்சித வினயத்தான் சொல்லப்படுகிறது, சரியா? திருமூலர் கூட சொல்லுவார், பின்னை வினையை பிடிச்சு பிசைவர், முன்னை வினையின் முடிச்சினை அவள் பெற தன்னை அறிந்திடும் தத்துவ ஞானிகள். ஒருவன் தன்னைத்தான் அறிஞ்சிட்டான இருந்தால், தன்னை அறிஞ்சிடும் தத்துவ ஞானிகள் முன்னை வினையின் முடிச்சினை அவிழ்ப்பர். முற்புறப்பு வினைதானே சஞ்சித வினை. அந்த வினை என்ற முடிச்சு எங்களுக்கு இறுகி கண்டு போகுது. சில பிறவி பயனை அல்லது வினை பயனை நாங்கள் அனுபவிச்சுத்தான் ஆகணும். பிராரத்துவ வினையை நாங்கள் அனுபவிச்சுத்தான் ஆகுவோம். ஆனால் இறைவனை நாங்கள் கைப்பற்றி இறைவனை கொண்டு உள்ளுக்கிருத்தி நான் யார் என்பதை அறிஞ்சிட்டா முன்ன வினையினுடைய முடிச்சை அவுக்கலாம். அது மாதிரி பின்னை வினை என்பது நாங்கள் ஆகாமியத்துல புதுசா செய்திருக்கிற வினயங்களுக்கு அடுத்த பிறப்பு வரும். அந்த பின்னை வினையை பிடித்து பிசைஞ்சு போடுவார். அப்ப அது உருப்படியாகாது.
ஐயாக்கு ஃபோன் வந்துட்டுதோ. ஆகவே சரி என்ன செய்வோம். அப்ப கைதர வல்ல கடவுள் போற்றி. சரியா? அப்ப அந்த நாக என்னுடைய பலவினையை அறுத்து எங்களுக்கு கை தருகிறான் என்றா எங்களை கைபிடிச்சு தூக்கி விடுகிறான், உதவுகிறான் என்ற கருத்துலதான் அது வருது. எங்களுக்கு உதவுபவன், கை கொடுப்பவன் என்று நாங்க சொல்றோம் இல்லையோ, ஆபத்தில கை கொடுப்பான். அப்ப கைதர வல்ல கடவுள் போற்றி என்றால் எங்களுக்கு உதவுகிறவனாகிய அந்த கடவுளுக்கு. கடவுள் என்ற பொருள் உங்களுக்கு தெரிந்தானே, இந்த உலகத்தை கடந்தும் உள்ளும் இருக்கிறார், ஆன்மாவை கடந்தும் ஆன்மாவுக்கு உள்ளும் இருக்கிறார், உடம்பை கடந்தும் உடம்புக்கு உள்ளேயும் இருக்கிறார். இப்படி பலவாக நாங்கள் பார்க்கலாம். கடந்தும் உள்ளும் இருப்பவர், அப்படியாக இருப்பவர் சிவபெருமான் மட்டும்தான். அப்படியான கடவுளுக்கு வணக்கம். ஆடக மதுரை அரசே போற்றி. உங்களுக்கு தெரியும், தில்லையிலே ஆடுகிறது மட்டுமல்ல, இறைவன் பஞ்ச சபையிலே சிறப்பாக ஆடுகிறான். 5 சபை இருக்கிறது, நடன சபை. இந்த மதுரைக்கு இருக்கிற சிறப்பு, சிதம்பரம் கனக சபை, கனகம் பொன்னினாலே வேயப்பட்ட அந்த சபையிலே ஆடுகிறான். ஆனால் மதுரையில நீங்கள் பாத்தீங்கன்னா அது வெள்ளியாலே வேயப்பட்டிருக்கிறது. சரியா? வெள்ளி அம்பலம். சில பேர் தங்களுக்கு வெள்ளி அம்பலம் என்று பெயர் வச்ச, தங்களுக்கு என்ன பிள்ளைகளுக்கு பெயர் வச்சவர்கள் எல்லாம் இருக்கிறார். இப்ப வெள்ளியம்பலத்திலே ஆடுகிற அந்த நடராஜ பெருமான் சிதம்பரத்திலே ஆடுகிற நடராஜ பெருமானுக்கு இந்த எதிர்மாறாக காலை மட்டும் வச்சிருக்கிறார், மற்றதல்ல கால்ல. சரியா? சிதம்பரத்திலே ஆடுகின்ற நடராஜ பெருமான் என்ன, வலது காலை ஊன்றி இடது காலை தூக்கி ஆடுகிறார். சரியா? அப்ப ஒரு அரசன் 64 கலைகளையும் படிச்சவன். திருவிளையாட புராணத்துல பெருதொரு பார்க்கணும். அந்த அரசன் பெயர் நிக்குது இல்லை, 2 3 தான் பார்த்தேன் நான். சேகரனா? அதற்கு மற்றதும் இருக்கா பாருங்க. ராயராய சோழன் இல்லையா, ராஜபாண்டியனும் இன்னும் ஐயா ராஜாண்டுதான் பெறுது. அதற்கா பார்க்கணும் இருக்கா. சரியா? ராயராய சோழன் பிற்காலத்தாள் இல்ல, ராஜராய சோழன் இல்ல, ராஜராச பாண்டியன் இல்லாட்டி ராசபாண்டியன். 64 கலைகளையும் படிக்கிறவர்கள்தான். அவன் நடனம் படிச்சா கால் உழையுது. அவன் கோயிலுக்கு வந்து பாக்குறான், பெருமான் ஆடிக்கொண்டிருக்கிறார். டேய், உனக்கு கால் உழையோடியோடா என்று கேட்கிறான். என்னாலும் அம்பலத்தே எதற்காக ஆடுகின்றாய்? பன்னாளாயாடினால் பாதங்கள் நோகும் என்று சொன்னாலும் கேளாய். தில்லை மல்னா மங்கையுடனே என்னாலும் அம்பலத்தே எதற்காக ஆடுகின்றாய்? இப்படி ஒரு கீர்த்தனை கூட இருக்குது, பக்தியினால பாடினார். அதனால மதுரையில இருக்கிற நடராஜ பெருமான் கால் மாறி ஆடினார். அப்படியான ஆடக மதுரை அரசே போற்றி. சரியா? மதுரையில ஆடுகின்ற அந்த அரசனே, அரசனே என்றா சிவபெருமான உயர்ந்த அரசனா பாக்குறாரு. ஏண்டா அவர் தானே இந்த சகல லோகங்களுக்கும் அரசனா இருக்கிறார். அடுத்த கூடல், கூடல் என்றாலும் கூட மதுரைக்கு இருக்கிற ஒரு மறுபெயர் தான். சரியா? கூடலும் மதுரைக்கு இருக்கின்ற ஒரு மறுபெயர். கூடலிலே இலங்குகின்ற என்றால் கூடலிலே வாழ்கின்ற குருமணி போற்றி. குருமணி என்றால் உங்களுக்கு தெரியும், ஒரு ஆச்சாரியா. சரியா? ஒரு ஆச்சாரியா. இந்த மணி என்பது பொதுவா ரத்தின கற்களைத்தான் மணி என்று குறிக்கும். சரியா? ரத்தின கற்களை மணி என்று சொல்லுவார்கள். முத்து ஒன்று மட்டும் கடலிலே விளையும். நவரத்தினங்கள்ல முத்து ஒன்று மட்டும் கடல்ல விளைகிற சிப்பி கொள்முத்து விளைந்தது, சங்கிலையும் விளையும். மற்ற 8ம் நவரத்தினங்கள், ரத்தினம் தான். அப்ப முத்து மணி ரத்தினம். சரியா? அப்ப மணி என்பது ரத்தினம் தான். அந்த மணி என்ன செய்யும்? ஒளி பொருந்தி இருக்கும், ஒளி பிரகாசிக்கும். ஆகவே குரு என்ன செய்வார்? அறிவு ஞானத்தினால ஒளி பிரகாசிக்க செய்வார். பொதுவா இந்த நாயன்மார்களுக்கே மண்டையில நல்ல வெளிச்சம் இருக்குன்னு சொல்லுவார்கள். சரியா? இந்த தெய்வங்களினுடைய படத்தை சுற்றி அந்த சித்திரத்திலே ஒரு ஒரு ஒளி புலம்பொண்டு கீறி இருப்பார் பாரு, அதுக்கு பெயர் தேயஸ். அதுபோல நல்ல கல்வியாளர்கள்,
தெய்வ ஞானிகளிடத்திலேயும் ஒளி பிரவாகிக்கும். சரியா? ஒளி பிரவாகிக்கும். தேயஸ். இந்த பெரிய புராணத்துல சேக்கிழார் சொல்றாரு, இந்த திருக்கூட்ட சிறப்பில் அடியார்களுடைய சிறப்பு பற்றி சொல்ற பொழுது, பேசினால் எத்திசையும் புறங்கினார் என்று சொல்வார். இந்த ஒளி, இந்த அருள் ஒளியினாலே அவர்கள் எல்லா இடமும் பிரகாசிச்சார்கள். மாசிலாத மனிதிகள் மேனிமேல் பூசு நீறு போல் உள்ளும் புனிதர்கள் பேசினால் எத்திசையும் புறங்கினார் பேச ஒண்ணா பெருமையுடையவர் என்று சேக்கிழாருடைய பெரிய புராணத்திலே திருக்கூட்ட சிறப்பிலே முதல்ல சொல்றார். ஆகவே கூடல் இலங்குகின்ற குருமணி, கூடல் என்றால் இந்த மதுரையிலே வாழுகின்ற, இலங்குகின்ற அல்ல விளங்குகின்ற என்று கூட சொல்லலாம், விளங்குகின்ற குருவாகிய மணி, ஒளி வீசுகின்ற ரத்தினமே போற்றி என்று இறைவனை உயர்ந்ததாக போற்றுகிறார். தென் தில்லை மன்றினுள் ஆடி போற்றி. தென் தில்லை, தில்லை அம்பலம்தான் சிவருமான் ஆடுகின்ற அத்தனை இடங்களிலும் சிறப்பானது. வெங்கடங்கட ஊர்ல எல்லாம் தில்லையிலே ஆடுகின்ற நடராஜ பெருமானைத்தான் நாங்கள் வச்சிருக்கிறோம் எல்லா கோயில்ல. நெஞ்சிலே இதயம் இருந்து துடித்து ரத்தத்தை உடம்பெங்கும் அனுப்புகிறது. நாடி பிடிச்சு பார்ப்ப டாக்டர், அப்ப கையில மணிக்கட்டுல நாடி வெளியில வருது. கீழே அதே மாதிரி கணுக்காலையும் நாடி வழியில வரும். இந்த தலை என்ன ரெண்டு பக்கம் தலை இடிக்குமல்லோ, இந்த ரெண்டு பக்கம் புருவத்துக்கு மேலேயும் நாடி இருக்கும், வச்சு பார்க்க துடிக்கும். இது எங்களுக்கு அறியக்கூடிய துடிப்பு. ஆனால் இப்ப டாக்டர்ஸ் எல்லாம் கை விரல்ல கூட பல விஷயங்களை சரி நாடி துடிப்பை பார்க்கணும், உடம்பெங்கும் நாடி துடிப்பை பார்க்கலாம். அதை உணரையில்லாத எங்களுக்கே தவிர பார்க்கலாம். அதை போலேதான் தென்னாட்டிலே, தென்னாடு என்று சொல்லுவது இந்தியாவினுடைய தென்னாடு. அந்த தென்னாட்டிலே தில்லை அம்பலத்திலே நடராஜ பெருமான் ஆடுகிற ஆட்டம்தான் உலகமெங்கும் ஆடுகிறது. அதனாலேதான் தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி என்றும் இன்னொரு இடத்துல சொல்லி இருக்கிறார். சரியா? இல்ல இன்னும் ஒரு சிறப்பு நாங்கள் இதுல சொல்லணும். இன்றைக்கு விஞ்ஞானிகள் ஆய்வு செய்து பார்த்திருக்கிறார்கள். உலகத்தினுடைய மையஸ்தானம் சிதம்பரத்துல தான் இருக்கிறது. சிதம்பரத்திலையும் எங்கே இருக்கின்றா? இந்த கோயிலுக்குள்ள இருக்கிறது. இந்த கோயிலுக்குள்ள எங்க இருக்கின்றா? நடராஜ பெருமான் ஆடுகிற கனக சபையில இருக்கு. இந்த மையம் என்பது ஒரு சின்ன புள்ளி, குண்டூசியால குத்துற மாதிரி குட்டி புள்ளி தான், பெரிய வட்டம் போட இல்லாது. இந்த மர்ஸ் படிக்க பெரிய வட்டம் போட்டுக்குன்னா அது மையம் அல்ல, மையம் அங்கேயோ நிற்கும், சின்ன புள்ளி. அப்ப ஸ்பொட்டா இந்த மையம் எங்க இருக்காண்டு ஆராய்ஞ்சு பார்த்தா நடராஜ பெருமானுடைய தூக்கிய திருவடியில இருக்கு. சரி, தூக்கிய திருவடியில் எங்க இருக்கண்டா? தூக்கிய திருவடியுடைய கால் பெருவிரலிலே இந்த மையம் இருக்கிறது. அந்த பெருவிரலினுடைய நடுவில், அந்த நகத்தினுடைய நடுவில இருக்கு. அப்ப இன்றைக்கு என்ன கொலக்காக்கன காலத்துக்கு முதலே விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி சொல்லிட்டார். பாருங்கோ, இன்றைக்கோ மணிவாசகர் வடிவா சொன்னார், இங்கே ஆடுகிற பெருமானுடைய ஆட்டம்தான் உலகம் எல்லாம் இயங்குகிறது. தென்னாடு, தெற்கு, சரியா, சவுத், அத வடிவா விளங்கணும். ஏனென்றா இன்றைக்கு எந்நாடுடைய இறைவனையை போற்றி என்று சொல்லி கொடுக்கிற எல்லாம் இருக்கிறார். அடுத்தது ஏனா இந்த எந்த நாட்டிலும் இருப்பவர்களுக்கு இறைவன், எந்த நாட்டில். சரியா? ஏன்னா இன்னன்னா போட்டா ஒரு கேள்வி வியாபம், எந்த நாட்டில இருக்கிற மாதிரி வந்துடும். இப்ப எந்த நாட்டவர், தென்னாடுடைய சிவனையை போற்றி எந்த நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அப்ப இங்கே தென் தில்லை மன்றினுள், மன்று என்பது பெருமான ஆடுகின்ற அந்த மன்றம், கனக சபை, அந்த இடம் மட்டும் பொன்னால வேயப்பட்ட பொன்னம்பலம். அந்த தெற்கு தில்லையிலே மன்றிலே ஆடுகின்றவனுக்கு போற்றி. ஆடி என்றால் ஆடுகின்றவனுக்கு என்ற கருத்தில வரும். சரியா? இன்று எனக்கு ஆரமுது ஆனாய் போற்றி. தென்தில்லையிலே ஆடுகிற சிவபெருமான் இன்றைக்கண்டா மணிவாசகர் படிக்கிறார். இன்றைக்கு என்றா இப்பொழுது மணிவாசகருக்கு அவர் ஆரமுதமாக விளங்கி இருக்கிறார். சரியா? பெரிய அமிர்த ஸ்வரூபமாக அவருக்கு விளங்கி இருக்கிறார். சரியா? எங்களுக்கும் அந்த அமிர்த ஸ்வரூபமாக பெருமான் விளங்க வேணும். அதனாலேதான் இன்று எனக்கு ஆரமுதம் ஆனாய் போற்றி, ஆனாய் போற்றி என்று சொல்லிக் கொண்டு வர, இன்றைக்கு ஒரு நாள் நாங்கள் அது உண்மையாகும். இன்று எனக்கு ஆரமுது ஆனாய் போற்றி. மூவா நான்மறை முதல்வா போற்றி. சரியா? மூவா நான்மறை
முதல்வா போற்றி. நான்மறை என்றது உங்களுக்கு தெரியும், 4 வேதம். 4 வேதம் இருக்கு. யசுர், சாமம், அதர்வணம் ஆகிய 4 வேதங்கள். இந்த வேதங்கள் நூல் அழிஞ்சு போகலாம், சரியா? நூல்கள் அழிஞ்சு போகலாம். ஆனால் நூல்ல சொல்லப்பட்ட தத்துவங்கள் ஒரு நாளும் அழியாது, கருத்துக்கள் ஒரு நாளும் அழியாது. அது மிக முக்கியம். அப்ப அவைக்கு அழிவு இல்லை. அப்ப வேதங்களுக்கெல்லாம் இவன் காரணமாக இருக்கிறான், முதல்வனாக இருக்கிறான், சரியா? அப்படியான முதல்வனுக்கு போற்றி. சேவார் வெல்கொடி சிவனே போற்றி. சேவார் வெல்கொடி, சே என்பது இடவத்தை குறிக்கிறது, சரியா? ஸ்டே என்ன ஈயன்னா போட்டு அது குழந்தையாகும் செய். ஆனால் இங்கே ஸ்டே என்பது ரிஷபம், இடவம் அல்லது எருத்து மாடு அல்லது காளை. அப்ப சிவருமானுடைய கொடியில என்ன இருக்கு? இடவம் பதிக்கப்பட்ட இடவ கொடி. ஏற்றுயர் கொடியுடையாய் என்று திருப்பள்ளி எழுச்சியிலே பாடுவார். ஏறு என்றாலும் பசுதான், சரியா? தோடைய செவியன் படிச்ச பொழுது படிச்சிருப்பியால். விடை ஏறி ஊர் தூவன் மதிசூடி என்று பார்க்கிறோம். விடையும் அங்கே எருதைத்தான் குறிக்கும். அப்ப வெல் கொடி சிவனே போற்றி. ஸ்ரீயை தன்னுடைய வெற்றியை குறிக்கின்ற கொடியிலே பதித்திருக்கின்ற சிவபெருமானே உனக்கு போற்றி, உனக்கு வணக்கம். மின்னார் உருவ விகிர்தா போற்றி, சரியா? சிவபெருமானுடைய உடம்பெல்லாம் பிரகாசமானது, ஒளி வீசுது, சரியா? செப்பு சர்வம் இருக்குதானே, சிவப்புன்றமான செப்பு சர்வம் நல்லா மெனுக்கி வச்சால் நல்ல செந்நிறம் பிரகாசிக்கும். பொண்ணு உங்களுக்கு தெரியும், ஆனா இது செந்நிறம், செப்பு. இப்ப சிவபெருமான் செம்மேனியன், அது மிக முக்கியமானது. இன்றைக்கு சிவபெருமான நீளத்தில, சரியா, வயலட் நாவல் கலர்ல எல்லாம் கீறுறார்கள், அது பிழையானது, சரியா? சிவபெருமான் செம்மேனியன். இங்க பவளம் போல் மேனி என்று நாவுக்கரசர் சொல்றார். பவளம் சிவப்பு நிறம். மின்னார் உருவ விகிர்தா போற்றி. மின்னை போலே பிரகாசமுடைய விகிர்தன். விகிர்தன் என்றால் விக்ருதம் என்ற கருத்திலையும் வரும். விக்ருதம் என்றால் மேலானவன் என்ற கருத்திலே இருக்கு. அல்லது வேறுபாடு உடைத்திருப்பவன், ஒவ்வொரு உருவத்திலையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கிறான், சரியா? ஆகவே உங்களுக்கு தெரியும், திருக்கைலாய மலையே காலையில பார்த்தா ஒரு நிறம், மத்தியானத்துல பார்த்தா ஒரு நிறம், மாலையில பார்த்தா ஒரு நிறம், படி ஒவ்வொரு வகையாக பிரகாசிக்கும். அதை போல இவரும் ஒவ்வொரு வகையாக பிரகாசிப்பார். ஆகவே அந்த மின்னார் உருவம் என்றா உருவம் விகிர்தா போற்றி. கண்ணார் உரித்த கனியே போற்றி. கல்லில நார் உரிக்கிற மாதிரி தான் சில பேருக்கு நாங்கள் சில விஷயங்களை சொல்லிக் கொடுக்கணும். கல்ல நார் உரிக்கிறது மிக கஷ்டமான ஒன்று, சரியா? மிக கஷ்டமான ஒன்று. அப்ப நாங்கள் இறைவனை அடைவது என்பதும் மிக கஷ்டமான ஒன்று. சிம்பிளா அடையலாம் அண்டு அல்ல, சரியா? மணிவாசர் கூட சொல்றார், பக்தி விலையில் படுவோம் காண்ட. பக்தியாலே அடையலாம், மற்றதுகளால் அடைகிறாண்டா வேலை கஷ்டம். பக்தியும் உச்ச பக்தியா பிரபக்தியா அது வர வேணும். அப்ப கல்லார் உரித்த கனியே போற்றி என்றால் கல்லிலே நாருரிச்சு பெற்ற அந்த கனி போல இருக்கிறது. மிக கஷ்டப்பட்டு பெற்ற அருமையான ஒரு கனியாக நீ இருக்கிறாயப்பா, உனக்கு போற்றி. கல்நார் உரித்த கனியே போற்றி, சரியா? காவாய் கனக குன்றே போற்றி. ஆவா என்று எனக்கு அருளாய் போற்றி. சிவபெருமான் கனக குன்று. கனகம் என்றால் பொன். கனகம் என்றால் என்ன? பொன். அப்ப கனகமே குன்றாயிருக்கென்றால் அது எவ்வளவு பெருமதியானது அடி கோச்சு பாரும். இந்த ஒரு தங்க பவுன் என்ன விளைவிக்குது, சரியே? தங்கமே மலையாக இருக்குமா இருந்தா எப்படி இருக்கும்? இந்த உலகத்தையே வாங்கி விடலாம், சரியா? அப்ப பொன்மலை போன்று இருந்து என்னை காப்பவன் அவன் பொன்மலையாக இருக்கிறான். காவாய் கனக குன்றே போற்றி. கனகம் என்றால் அப்ப கனக குன்று என்பது இங்க மேருமலையையும் குறைக்கிறார், சரியா? மேருவும் பொன்மலையா இருக்கு, சரியா? இந்த மனுஷனுக்குள்ள இந்த கனக குன்று என்றது எப்படி என்றால் அது மகா மேருமலை எப்படி இருக்கென்றால்
சுழுமுனை நாடியாக இருக்கிறது. சரியா? இந்த வேதாந்தத்திலே சொல்லுவார்கள் சுழுமுனை நாடி. சரியா? இடைகலை, பிங்கலை, சுழுமுனை நாடி என்று 3 இருக்கிறது. அப்ப யோகசானத்துல நிற்பவர்கள் இந்த சுழுமுனை நாடியை பயன்படுத்தி சாயுச்சியத்துக்கு வருவார்கள். ஆகவே அந்த காவாய் கனக குன்றே போற்றி, காவா கனக குன்றே போற்றி, ஆவா என்று எனக்கு அருளாய் போற்றி. சரியா? ஆவாண்டா இந்த அம்மளமாட்டிந்தா இந்த அப்படி இப்படி 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 என்று வந்து அருள வேண்டும். சரியா? ஆ ஆ என் தனக்கு. சரியா? என் தனக்கு அருளாய், எனக்கு அருள்றவனே போற்றி. சரியா? போற்றி என்றால் வணக்கம் தானே, அது நான் நடுக சொல்ல வேண்டிய தேவை இல்லை. படைப்பாய் காப்பாய் துடைப்பாய் போற்றி. அப்ப இறைவன் படைக்கிறான், காக்கிறான். துடைக்கிறது என்பது சங்காரம்தான், அளித்தல்ல. முத்தொழிலுக்கு காரணமானவன் இதெல்லாம் நாங்கள் பார்த்திருக்கிறோம். அது ஒரு இலகுவான விடயம். எனக்கு இப்பதான் ஞாபகம் வருது, இந்த படைப்பாய் காப்பாய் துடைப்பாய் போற்றி என்பது. ராமநாதன் கல்லூரியில் யாரும் படிச்சிருந்தால் தெரியும். சேர்வன் ராமநாதன் அந்த காலத்துல இந்த திருவாசகத்துல போற்றி திரு அகவல்ல இருந்து ஒரு கொஞ்சம் வரி, ஒரு 15 வரி இருக்கு. பொறுக்கு எடுத்து நல்ல வரி. ஒவ்வொரு நாளும் நீங்கள் தேவாரம் படித்த பிறகு இந்த திருவாசக அடியை நீங்கள் படிக்க வேண்டும் என்று ராமநாதன் கல்லூரியில் அதை தொடர்ந்து படிச்சு கொண்டு வருகிறார். சிந்தனை கரிய சிவமே போற்றி என்றுதான் முதலாவதாக தொடங்குவார். சரியே? சிந்தனை கரிய சிவம். அதுல இந்த படைப்பாய் காப்பாய் துடைப்பாய் போற்றி, இடரைக்களையும் எந்தாய் போற்றி, தென்னாடுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவருக்கு முறைவா போற்றி என்று இப்படி நல்ல அடிகள் எடுத்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. சரியா? அதை அந்த பிள்ளைகளுமையா பாராயணம் பண்ணுகிறார்கள். நானும் ஒரு 2 ஆண்டுகள் ராமநாதன்ல படிப்பிச்சபடியால் அவர்களோடு சேர்ந்து இதை நான் கொஞ்சம் படிக்கக்கூடியதாக இருந்தது, கேட்கக்கூடியதாக இருந்தது. என்னோட ஒரு கிறிஸ்தவ ஆசிரியர் அங்க என்னன்னு சொல்றாரு, நீங்க என்ன டீச்சிங் பிராக்டிஸுக்காக வந்தார். சரியா? என்ற கற்பித்தல் பயிற்சிக்கு வந்துட்டு என்ன பார்த்து கேட்டார், சத்யான்னு என்னடாப்பா எனக்கே உள்ளமெல்லாம் உருவுதடா இதை படிக்க வைக்கன்னு சொன்னான். பாருங்க, ஒரு கிறிஸ்தவன், உங்களுக்கு தெரியும் ஜியோ போப்பும் திருவாசத்தை கேட்டு உருகிறவர். அவ்வளவு தூரம் அது யார் கேட்கணுமோ அவர்களுக்குள்ள போய் அது வேலை செய்யும். சந்தோஷமா இருந்து நீங்கள் எல்லாரும் திருவாசகத்தை ஓதுறியல வருதரும். ஆனா கொஞ்சம் முயற்சி எடுத்து கொஞ்சம் வடிவா இன்னும் உதவணும். சில பேருடைய அந்த உச்சரிப்பு அதுகள் கொஞ்சம் காணாம கிடக்குது. கொஞ்சம் முயற்சி செய்து அதை அழகாக ஓதினால் பயன் நல்லா பெற்றுக்கொள்ளலாம். சரியா? மிக அருமையான பாடல் திருவாசகம். அப்ப படைப்பாய் காப்பாய் துடைப்பாய் போற்றி. அடுத்ததுதான் இடரை களையும் எந்தாய் போற்றி. இடர்களை களைபவர். சம்பந்தருடைய தேவாரத்திலே ஒரு பதிகம், என்ன திரு நெடுங்களத்தின் மீது பாடிய ஒரு பதிகம், இடர்களையாய் நெடுங்களம் மேயவனே என்று முடிகிறது. அதுல இருக்கிற 10 பாடலும், முதல் 10 பாடலும் ஒவ்வொரு முடிவிலையும் இடர்களையாய் முடிகிறது. குறையுடையாய் தோளுடையாய் வார்சடை மேல் வளரும் குறையுடையாய் பிஞ்சகனே என்று உன்னை பேசினல்லால் குறையுடையார் குற்றமூராய் கொள்கையினால் உயர்ந்த நிறையுடையாய் இடர்களையாய் நடுங்களம் மெய்யவனே. சரி, பொன்னடியே வரவினாலும் பூவோடு நீர் சுமக்கு நின்னடியார் இடர்களையாய் நடுங்களம் மெய்யவனே. சரியா? நினைத்து எழுவார் இடர்களையாய் நடுங்களம் மெய்யவனே. காலையில் எத்தனை பேர் கடவுளை நினைச்சு கொண்டெழும் முடியாது. கண்ணுக்குள்ள சிவபெருமான தெரியுதா அல்லது நடராஜ பெருமானுடைய தாண்டவம் தெரியுதா ஒருக்கா பார்க்கணும். அவர் பிள்ளையார கண்ணால பாருங்க, கண்ணால இப்படி பார்த்து கும்பிட்டு கொண்டு நிற்கிறா. அப்ப நினைத்து எழுவார் இடர்களையாய். சில பேர் அது என்னென்ன சொல்றது, பாடபேதம் இருக்கிறது. நினை தொழுவார் இடர்களையார்ன்னு சொல்லுகிறார்கள். ரெண்டும் சரி. நினை தொழுவார்களுக்கும் இடரை களைவான், நினைத்து எழுபவர்களுக்கும் இடரை களைவான். சரியா? அப்படி அதுல நீறு கொண்டார் இடர்களையாய் நடுங்களம் மெய்யவனே. நான் அடிக்கடி இன்றைக்கும் கோயில்களுக்கு போனா சொல்றது, முதல் விபூதிய பூசிக்கொண்டு கோயிலுக்குள்ள வந்திருக்கும் என்றால், விபூதி பூசினவனுக்கு தான் வழிபாட்டுக்கு தகுதி இருக்கிறது. விபூதி பூசாமல் வழிபாட்டு எந்த பயனும் இல்லை.
சரியாகவே வியூரி எப்பவும் இருக்க வேணும். அப்ப இங்க சொல்றார், நீறு கொண்டார் இடர்களையா இடை, நீறு கொண்டவர்களுடைய இடரை களையப்பா, நீறு கொண்டவருடைய இடரை களை. அப்ப விபூதி எவ்வளவு முக்கியமானது. விபூதிய பூசாதவனுக்கு என்னென்று இடரை களையலாம் என்றால் அது ஒரு சிக்கல்லாம். சரியா? அடுத்தது பூவும் நீரும் கொண்டு வழிபடுவர்களுடைய இடரை களை. சரியா? பூவையும் நீரையும் கொண்டு வழிபடுவர்களுடைய இடரை களை. சரியா? இப்படி 10 பாடல்கள்லையும் அவர் சொல்றார், நின்று நைவார் இடர்களையா, நின்று நினைப்பவர்களுடைய இடரை களை. சரியா? கடைசி பாட்டுல சொல்றார், நீடவல்லவர் தடையான்னை அம்மைய நெடுங்கலத்தை சீடர் வாழும் மாமருகில் சிறபுறக்கோன் நலத்தால் நாடவல்ல பனுவன் மாலை ஞான சம்பந்தன் சொன்ன பாடல் 10 பாடவல்லார் பாவம் பறையுமே. பாவம் பறைவண்டா இல்லாமல் போகும். ஆகவே இடரை களைபவன் இறைவன், இடராகிய துன்பத்தை களைவன். அங்கே சம்பந்தனார், இடரினும் தளரினும் எனதொரு நோய் தொடரினும் உனகளில் தொழுது எழுவேன். சரியா? அப்ப இடரை களைகின்ற இந்தாய் என்றால் உம்முடைய தாய், என்னுடைய தாய். சரியா? அது எந்த என்றுதான் சொல்றா என்றால், நாங்கள் சிவருமான் என்ற தாய் என்று சொல்லலாம். ஆனா மணிவாசர் சொல்ற பொழுது அவர் எந்த தாய் மட்டுமல்ல, எல்லாருடைய தாயும். ஆகவே இந்தாய் என்கிறார். சரியா? இடரை களையும் இந்தாய் போற்றி. அடுத்தது ஈச போற்றி இறைவ போற்றி, தேசப்பளிங்கின் திரளே போற்றி. ஈசன் என்றா ஈசன் தான். என்ன? ஈசனடி போற்றி, எந்த அடி போற்றி என்று ஈசன் என்றது சிவபெருமான். ஈஸ்வரன், ஈசன் எல்லாம் தான். அப்ப ஈசனுக்கு போற்றி, இறைவனுக்கு போற்றி. உண்மையில இறைவன் என்றா முந்தி சிவபெருமான் பிள்ளையார் முருகனைத்தான் குறிக்கும். இன்றைக்கு இறைவன் என்றா எந்த இறைவன் என்று கேட்கிற ஒரு தேவை இருக்கிறது. இதெல்லாம் இந்த பேஸ்புக்கில வாட்ஸ்அப்ல எல்லாம் என்ன, ஆத்மா இறைவனடி சேர பிரார்த்திக்கிறோம். எந்த இறைவனடி சேர்றது? இப்ப நான் என்ன செய்யறேன்டா, ஆன்மா சிவனடி சேர பிரார்த்திக்கிறேன். சிவனடி என்றதை மாத்திரம். இப்ப இறைவன் என்றா இறைவன் எந்த இறைவன்? சரியா? ஆன்மா முருகன் அடியை சேராது, பிள்ளையாற்றி அடியை சேராது, ஆஞ்சநேயருடைய அடியை சேராது, ஏன்னா சத்தியசாயினுடைய அடியை சேராது. அப்ப சிவனடிதான் அங்க முக்கியம், முக்கியம் தான். அப்ப சிவன் சேவடி போற்றி என்று எங்க சிவபுராணத்துல படைத்திருப்பார். சிவன் சேவடி போற்றி, சேவை செய்கின்ற அடி. அது போல இங்க என்ன சொல்றார்? ஈச போற்றி இறைவ போற்றி, தேச பளிங்கின் திரளே போற்றி. தேச பளிங்கென்றால் ஒளியும் அழகும் ஒன்றாக குவிந்திருக்கின்ற பளிங்கு. பளிங்கு நீங்கள் பார்த்திருப்பீர்கள். பளிங்கு என்பது கண்ணாடி என்றா இங்கால் நடக்கிறது அங்க அழகாட்டு, அதான் பளிங்கு. இந்த ஸ்படிக மாலை என்று போடுறார்கள், அது இப்ப செயற்கையாக செய்துட்டார்கள். ஒரிஜினல் ஸ்படிகமாக இருந்தால் குளிரும், கையில வச்சுக்க குளிரும். அந்த ஸ்படிகத்துக்கு பின்னாலே என்ன பொருள் இருக்கோ முன்னாலே அது தெரியும். சரியா? சரஸ்வதி ஸ்படிக நிறம், தட்சணாமூர்த்தி ஸ்படிகம் நிறம் மட்டும் சொல்லலாம், நிறம் இல்ல. சரியா? தண்ணி மாதிரி என்ன இங்க போத்தலுக்கு இருக்கிற கண்ணாடி போத்தலுக்கு தண்ணி அங்க கிடைஞ்சாலும் தெரியும். சிதம்பரத்துக்கு நீங்கள் போனா ஒரு கவனிக்கணும். நான் சில விஷயங்களை சொல்லணும் என்றால் நடைமுறைக்கு வரணும். சிதம்பரத்துல பெரிய நடராஜ பெருமான் கனக சபையில இருக்கிறார். இதுக்கு ஒரு சின்ன நடராஜர் இருக்கிறார் பாரு. அவருக்கு பெயர் ரத்தின சபாபதி. எனவே ரத்தின சபாபதி என்று பெயர் வச்சு. சரியா? ரத்தினக்கல்லாலே அந்த நடராஜ பெருமானை செய்திருக்கிறார். அப்ப ஐயா முன்புறத்துல தீபம் காட்டினா அது கருப்பு நிறமான ஒரு நடராஜராகத்தான் எங்களுக்கு தெரியும். பாருங்க, தீட்சிதர்கள் முன்னால தீபம் காட்டி போட்டு, இப்ப சிவன் கோயில பாருங்க, சிவலிங்கத்தை சுத்தி தீபம் காட்டுவார். அது எல்லா கோயிலுக்கும் அப்படி இல்ல. சிவன் கோயில இருந்தா நிச்சயமாக ஐயா, ஏன் அங்க 5 முகம் இருக்கு. ஈசானம், தற்புருஷம், அகோரம், வாமதேவம், சத்தியோ, யாதம். சரியா? 5 முகம் அங்க இருக்கு. அதனால பஞ்சமுகலிங்கம் என்று சொல்றது, பஞ்சமுக அரிச்சனை செய்யறது சிவலிங்கம். அப்ப சுத்தி தீபம் காட்டி கொண்டு வருவேன்.
இங்கேயும் சிதம்பரத்துல போய் நீங்க பாத்தீங்கன்னா அந்த கீழே இருக்கிற ரத்ன சபாவதிக்கு முன்னால தீபம் காட்டின தீட்சிதர் பின்னால கொண்டே ஒரு தீபத்தை பிடிப்பார். அப்படி பிடிக்கிற பொழுது தென்னிறமான ஒளி வீசுகின்ற நடராஜ பெருமான் எங்களுக்கு தெரிவார். ஆனால் போனவையில் யாரும் அதை பார்த்திருப்பினமோ என்றது கேள்வி. சரியா? சில விஷயங்களை நாங்கள் அறிஞ்சு கொண்டு போனால் கொஞ்சம் அதை ஆராய்ஞ்சு பார்க்கலாம், தரிசிக்கலாம். சரியா? அது மிக முக்கியமானது. அப்ப ஒளி அங்க திரளாக இருக்கிறது. தேச பழங்கினுடைய திரளாக இருப்பவனே போற்றி என்று சொல்ற. அரசே போற்றி அமுதே போற்றி. அரை என்றுதான் கிடக்குது. ஆனால் அது என்னென்றால் அந்த அடுத்த வருகிற வெளியே வச்சு கொண்டு அரை போடுறார்கள். ஆனா அது அரசுதான், அரசன். சரியா? அரசு என்றது அரசன். அப்ப அரசனாக இருப்பவனே போற்றி. சரியா? அரசனாக இருப்பவனே போற்றி. சரியா? அடுத்தது அமுது. அமுதையை போற்றி உங்களுக்கு தெரியும், அமிர்தம் தானே பெருமான், அமிர்தம். சரியா? அது ரெண்டு விஷயங்களை கொண்டு உண்மை, இன்னொன்று அன்பினால வருகிற சொல். இப்ப பிள்ளையிலையோ கணவன்லையோ மனைவியிலையோ அன்பு வச்சிருந்தால் அந்த அன்பினால சில வார்த்தை வரும். என்ற ராசா, என்ற குஞ்சு, என்ற ராசாத்தி, அம்மா, இப்படி சொல்ற வார்த்தை எல்லாம் அன்பினாலே வருகிற வார்த்தை. ஆகவே இங்கே இறைவனை அமுதே என்று சொல்லுவதே ஒரு வகையில அன்பினுடைய மிகுதியினாலே சொல்லுகிற சொல். தேனே அமுதே கரும்பின் தெளிவே தித்திக்கும் அம்மானே என்று திருச்சதத்துல படிப்பினால தேனாக ஒப்பிடுகிறது, அமுதத்துக்கு ஒப்பிடுகிறது. இது முழு உருவகம், முழு உருவகம், உமானம் அல்ல, உருவகம். சரியா? அடுத்த வரி விரசேர் சரண விகிர்தா போற்றி. விரி என்பது இங்க மனம், நல்ல வாசனையை குறிக்கிறது. சரியா? சரணம் என்றா என்ன? திருவடி. சாமி சரணம் என்றா சாமியின் திருவடிக்கு வணக்கம் என்பது கருத்து. சரியா? சரணம் ஈஸ்வரி என்றா ஈஸ்வரியினுடைய திருவடிக்கு வணக்கம். திருவடிதான் சரணம். சரியா? சரண்ட பண்ணுறார் என்றது கூட இதுல இருந்தாம் வந்தது, சரணடைகிறது. சரியா? அப்ப திருவடி, அப்ப இறைவனுடைய திருவடி என்ன? விரை சேர் சரண விகிர்தா போற்றி. நல்ல மனம் வீசுகின்ற திருவடிகளை கொண்ட உலகினின்றும் மாறுபட்டவன் விகிர்தன் என்றா இல்ல எங்களை போல அவனை ஒப்பிட்டு பார்க்கலாது. இந்த உலகத்தில இருக்கிறவர்களை விட அவன் மாறுபட்டவன், வித்தியாசமானவன். நாங்கள் சில பேரை பார்த்து சொல்லுவோம், இவன் ஒரு வித்தியாசமானவன். அவனுடைய செயல்பாடு, அவனுடைய கதை அல்லது அவனுடைய படிப்பு, கல்வியில கூட வித்தியாசமா படிப்பான். நாங்கள் படிக்கிறது கூட படிக்கிறான் வித்தியாசம். அப்ப அத போல சிவபெருமான் வித்தியாசமானவனைத்தான் இருக்கிறான் என்றா சிவபெருமான் ஒப்பாரும் மிக்காரும் இல்லாதவர். ஆகவே அரசே போற்றி அமுதே போற்றி என்று சொன்னவர் விரை சேர் சரண விகிர்தா போற்றி. சரியா? அப்ப உலகுக்கு புறம்பானவனாயும் இருக்கிறான், அதே நேரம் மனம் நிறைந்த திருவடிகள் உடையவனாகவும் இருக்கிறான், அமிர்தமுடையவனாகவும் இருக்கிறான், உலகத்துக்கு அரசனாகவும் இருக்கிறான். வேதி போற்றி விமலா போற்றி ஆதி போற்றி அறிவே போற்றி. வேதி என்றால் பண்டிதன், பண்டிதனை குறிக்கிறது, நல்ல அறிவாளி. கண்டதையும் கற்றவன் பண்டிதனாவான். நீங்களாம் சைவ சித்தாந்த பண்டிதர் ஆகுங்கோ, அது மிக முக்கியமானது. சரியா? அப்ப வேதி போற்றி என்ன? அறிவுடைய பண்டிதனே போற்றி. விமலா போற்றி. விமலா நிமலா இந்த ரெண்டையும் பாருங்க. சரியா? ரெண்டும் இந்த மலத்துக்கு எதிரானவன். விமலன் அண்டா மலம் பற்றாதவன். சரியா? முத்தியடைஞ்ச ஆன்மாக்களுக்கு ஒவ்வொரு ஒரு நாள் ஆணவம் பற்றி, கண்மம் பற்றி, மாயை பற்றி இன்றைக்கு விலை விட்டது. ஆனா சிவபெருமானுக்கு ஒரு நாளுமே மலம் பற்றவில்லை, ஒரு நாளும் மலம் பற்றவில்லை. சரியா? அநாதி மல முத்தன் என்று சித்தாந்த நூல்களை நீங்கள் படிச்சிருப்பேன். அவன் அநாதியாகவே மலம் இல்லாத முத்தன். மலம் இல்லாவிட்டால் அவன் முத்தி அடைஞ்சானோ அவன் முத்தன். அப்ப விமலா நிமலா விமலன் நிமலன் எல்லாம் மலம் பற்றாதவன், மலம் இல்லாதவன். நிர்மலன்
நிர்ம எல்லாம் அந்த கருத்தை குறிக்குது. அப்ப இங்க விமலா போற்றி என்பது சரியா பெருமானுக்கு மலங்கள் பற்றவில்லை, மலம் அவனை சேராது. சரியா, மலம் அவனை சேர மாட்டுது. அப்ப அதை நாங்கள் நல்லபடியா விளங்கிக் கொள்ளோம். அப்ப விமலன் மாசற்றவன் என்றதும் பெரும் மாசு அற்றவன் தானே. சரியா, ஆதி போற்றி அறிவே போற்றி. ஆதி உங்களுக்கு தெரியும், இறைவன் ஆதியும் அந்தம் இல்லாதவன். சரியோ, அப்ப அவ்வளவு ஆதியானவன். அது மட்டுமல்ல, உங்களுக்கு தெரியும், இப்ப நீங்கள் வளர்ந்தாக்களா இருந்தா உங்களுக்கு நிறைய நாள் பல விடயங்களை கண்டு அனுபவம் இருக்கும். ஒரு சின்ன பிள்ளைக்கு அந்த அனுபவம் வராது. அதே போல சிவபெருமான் ஆதியிலே இருந்து இருக்கிறான் என்றால் அவனுக்கு எவ்வளவு அறிவு, எவ்வளவு அனுபவம் அவனுக்கு வந்திருக்கும். சரியா, அப்ப ஆதி என்ற கருத்து என்னோடு வருகிறது, அனைத்தையும் அறிந்தவன். அதுலதான் பண்டிதன் கூட அப்படித்தான், வேதியும் அனைத்தையும் அறிந்தவன் தான். சரியா, ஆதிக்கு இன்னொரு கருத்து இருக்கலாம், முதல்வன். அவன் முதல்வன், ஆதியானவன் முதல்வன். சரியா, அப்ப ஆதி போற்றி அறிவே போற்றி. அறிவு உங்களுக்கு தெரிந்தானே, அவன் அறிவு சுடராயிருக்கிறான். எண் குணங்கள்ல பேர் அறிவாளன், பேரறிவு உடையவன் என்று நாங்கள் பார்க்கிறோம். சரியா, இந்த எண் குணங்களே இருக்குது. இயல்பாகவே மலங்களில் நின்று நீங்கியவன் என்று ஒரு குணம் படிச்சு வச்சிருக்கிறிய. தன்பயத்தனாதல், தூய உடம்பினாதல், இயற்கை உணர்வு நாதல், முற்றுமுணர்தல், இயல்பாகவே பாசங்கள் நின்று நீங்கியவன். சரியோ, அவனை பாசம் வந்து கஷ்டம் இல்லை, கஷ்டப்பட்டு அவர் நீக்கவும் இல்லை. சரியா, அப்ப ஆதி பேதி போற்றி, மெலா போற்றி, ஆதி போற்றி, அறிவே போற்றி, கதியே போற்றி, கனியே போற்றி, நதிசேர் செஞ்சடை நம்பா போற்றி. அப்ப எங்களுக்கு என்ன கதி? சரியா, ஹரிச்சந்திரமயான காண்டத்துல சந்திரமதி சொல்லுவாள், கதி இல்லை, சுற்றம் இல்லை என்று சொல்லுவாள். அப்ப எனக்கு கதி என்பது முடிவு. எங்களுக்கு கதி சிவகதி, சிவனோடு சேருகிற முத்தி, அதான் கதி. சரியா, அப்ப கதியை கொடுப்பவன் சிவபெருமான், அவனுக்கு வணக்கம். கதியே போற்றி என்றா கதிக்கு ஆளாக இருப்பவன்ற தானே. கனியே போற்றி, கனி எங்களுக்கு தெரியும், நல்ல பழம். சரியா, கனி என்பது என்ன? நல்ல பழம். சரியா, அப்ப நடராஜ பெருமான் சரியா அந்த கனி என்றது ஒரு வகையில கங்கையாரை கூட குறிக்கும் என்று அருளாளர்கள் சொல்லுகிறார்கள். கங்கையை சிவபெருமான் கங்கையை தரிச்சிருக்கிறான். அப்படி கங்கையை தரிச்சிருக்கிற அந்த பெருமானை எனக்கு சரியா உனக்கு போற்றி. சரியா, ரெண்டு பக்கத்தாலையும் எடுக்கலாம். சரி, அடுத்தது சரி, அடுத்ததுல வருது நதிசேர் செஞ்சடை நம்பா போற்றி. நதி என்றது கங்கா நதியை சடைக்குள்ளே வச்சிருக்கிறான். தலையில சூடையில கங்கையை சடையில் வைத்தார், கதிர்பொறி அரவம் வைத்தார். அப்ப சடையில தான் சூடி இருக்கிறான். இந்த சோதனைக்கு எழுதிக்க தலையில சூடி இருக்கிறான்டா அது முழுக்க பிழையாக போயிடும். நதிசேர் செஞ்சடை நம்பா போற்றி. அடுத்தது உடையாய் போற்றி. சரியா, உணர்வே போற்றி. இந்த வைஷ்ணவத்தில இறைவனை உடையவர் என்று அழைக்கிற ஒரு பெயர் மரபு இருக்கிறது, உடையவர். சரியா, இங்கேயும் உடையாய் போற்றி என்று சொல்லுகிறார் என்றால் எல்லாம் சிவபெருமானுக்குத்தான் சொந்தம், எல்லாம் சொந்தம். அப்ப எல்லாவற்றையும் அவன் உடையவனாக இருக்கிறான். எல்லா பொருளையும் எனக்கு அது இல்லை இது இல்லைன்னு நாங்கள் சொல்ற மாதிரி இல்லை. அப்ப உடையவன். சரியா, அப்ப உடையாய் போற்றி. அடுத்தது உணர்வே போற்றி. சரியா, எங்களுடைய மெய்யுணர்வாக இருப்பவனும் பெருமான் தான், உண்மையான உணர்வாக இருப்பவனும் பெருமான் தான். உணர்வே போற்றி. கடையேன் அடிமை கண்டாய் போற்றி. கடையேன் என்றால் நான் மிக மிக கீழானவன். அப்படியான கடையவனுடைய அடிமையை நீ கண்டு கொண்டிருக்கிறாய். இன்னும் மணிவாசருக்கு அருள் புரியல தானே, கொஞ்சம் 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 அருளை அவ்வப்போது புரிஞ்சவனே தவிர முத்தி கொடுக்கல. அப்ப அதனால என்ன சொல்றார்? கடையேன்
அடிமை கண்டாய் போற்றி. இந்த கடையேன் என்பது மணிவாசகர் பல இடங்கள்ல திருவாசகத்துல சொல்றார். என்ன கடையவனேனை கருணையினாற் கலந்து ஆண்டு கொண்ட விடையவனே, அல்லது நாயிற்கடையாய் கிடந்த அடியேற்கு, நாயை விட கடையவனாக இருந்த எனக்கு தாயிற் சிறந்த தயவான. சரியா? அப்ப அந்த கடை என்ற சொல்லு கடைசியத்தான் அங்க குறிக்குது. நல்லா கீழ்பட்ட பிறப்பு. சரியா? அதுக்கு ஒரு காரணம் இந்த நாய் இருக்கிறது பாருங்கள். மற்ற எந்த விலங்குக்கும் இல்லாத ஒரு கெட்ட குணம். நல்ல குணம் நாயிட்ட கணக்க கிடக்குது. என்னதான் நித்திரி என்றாலும் சின்ன சத்தம் போட்டோன்னு அது முழிச்சிடும். நாங்கள்லாம் கத்தி கத்தி எலும்பு எலும்பு எலும்புண்டாலும் குழம்ப மாட்டோம். அடுத்தது நாய் பசி இருக்கும். சாப்பாடு நீங்க போடுறீங்க என்றால் பசி இருக்கும். பசி இருந்தாலும் உற்சாகமாக அது வேலை செய்யும். சரியா? இப்படி கனகுணம் நாயிட்ட நீங்கள் பார்க்கலாம். தன்னுடைய எசமான் மீது அவ்வளவு பிரியம். மற்றவைக்கு என்ன செய்யும், கடிக்க என்ன எசமான் ஆளை அறிஞ்சு வச்சிருக்கு. வீட்டுக்கு ஒருவன் வந்து ஆக்கள் நேரம் வந்துட்டு திரும்பி போவானா இருந்தால் வந்த நேரம் துறக்கம் வெளியால போகும் வரைக்கும் குலைக்கும், கடிக்கிறான் அப்படி போய் கடிக்கும். ஆனால் தெரியாதொருவன் வீட்டை வர்ற பொழுது குலைக்கும். வீட்டை வந்து வீட்டுல இருக்கிற எசமானுடைய யாருடைய கலைச்சு போட்டு போனால் குலைக்காது. அது என்னுடைய எசமானது வேண்டியது. பாருங்க எவ்வளவு உணர்வு அதுக்குள்ள வருது நாய்க்கு. ஆனால் நாய் என்ன செய்யமாட்டா, சாப்பிட்டது அப்படி வாயால கக்கி போட்டு திருப்பி சாப்பிடும். அது ஒரு கூடாத குணம். சரியா? கூடாத குணமா. சரியா? அதுவும் நாய்க்கு இருக்கிற அந்த அந்த கடையான கடைசிக்கு இருக்கின்ற அந்த ஒரு தீமையான காரியம். நாயிற்கடையாய் கிடந்த அடியேற்கு. இந்த நாய் கடையா இருக்கிறத வச்சுக்கொண்டு கன்னடத்தை சொல்றாரு. நாய் சிவிகை ஏற்றுவது இந்த அச்சோபதியத்துல வருது. நாயை கொண்டு சிவியில் ஏற்றின அவ்வளவு குறைஞ்ச விழிஞ்ச அந்த நாயை சிவியில் ஏற்றின மாதிரி என்ன தூக்கி வச்சாயடாப்பா. சரியா? கோத்தும்பி நாயேனை தன்னடிகள் பாடுவித்த நாயகனை, பேயேனதுள்ள பிழை பொறுக்கும் பெருமையனை, சீயேதுமில்லாதன் செய்வனைகள் கொண்டருளும் தாயான ஈசற்கே சென்று ஊதாய் கோத்தும்பி. நாயேனை தன்னடி. அப்ப நான் நாயேனாக நாயிலும் கடைப்பட்டவனாக இருக்கிறேன் என்று மணிவாசகர் தன்னை நல்லா இறக்கி வச்சிருக்கிறார். அது அன்பினுடைய மிகுதியினாலையும் அப்படி தன்னை இறக்குற பக்குவம் பெறும். இறைவன் தன்னுடைய இறைவனை மேலால உயர்த்தி அவன் அங்கேயும் இருக்கிறானப்பா. மோகத்துக்கும் மேல இருக்கிறான். நாங்களோ ஒரு சூழ்தி மண்ணிலே ஒரு சிறுதோடு. நாங்கள் சில பேரை பார்த்து உங்களோட கல்வி என்னப்பா படிப்பு என்ன, நாங்கள் உங்களை கிட்டவே நிற்க மாட்டோம், உங்களோட கால் தூசுக்கு எங்களுக்கு பொறுமதி இல்லை கண்டு பகுதியா கலைக்கிறவருக்கு அதுல உண்மையும் இருக்கு. சரி, அப்ப இங்கேயும் தன்னை நாயாக வச்சு கொண்டு சிவபெருமானை உயர்ந்த அரசனாக, தேனாக, மணியாக, குன்றாக, கனக குன்றாக எல்லாம் வச்சிருக்கிறது பக்தியினுடைய வெளிப்பாடு. மணிவாசகத்தில் இருக்கிற பக்தியினுடைய வெளிப்பாடு. அந்த கடையவனுடைய அடிமையை கூட நீ கண்டு என்னை உனக்கு சொந்தமாக்கி இருக்கிறாய். என்னை உனக்கு ஏற்றிருக்கிறாண்டா, என்னை ஏற்ற சொந்தக்காரனாக்கி போட்ட. சரியா? சொந்தக்காரன் ஆக்கி போட்டான். இந்த பின்னால நான் நினைக்கிறேன் திருச்சதத்திலான் வருது. தந்தது உந்தன்னை கொண்டது எந்தன்னை. சரியா? ஆச்சாப்பா கட்டிக்காரன். நீ உன்னை எனக்கு தந்தாய், என்னை நீ ஏற்றுக்கொண்டாய். இதுல யார் கட்டிக்காரன்? யார் கோலோ சதுரர். நினைக்கிறேன் இந்த கார்நகர் மணிவாசகர் சபையினுடைய 25வது ஆண்டு விழா நினைக்கிறேன் 2002-3 நடந்தது. அதில் ஒரு கட்டுரை, யார் கோலோ சதுரர், பண்டிதர் உமாமகேஸ்வரன் எழுதினது. யார் கட்டிக்காரன், யார் சதுரர். இந்த சதுரர்ல 2 விஷயம் வருது. இந்த பிள்ளையாரும் சதுரரா இருக்கிறார். சிவருமான் தேர் அச்சை ஒடிச்சதனால, சரியா? தேர் அச்சை ஒடிச்சதால அங்கேயும் சதுரர். இங்கே நானா நீயா சதுரர். மணிவாசகர் கேட்கிறார்,
தந்தது உந்தன்னை கொண்டது எந்தன்னை சங்கர ஆறுகுலோ சதுரர் அந்தமொன்றில்லா ஆனந்தம் பெற்றேன் யாதினே பெற்றது ஒன்று என்பால் நான் பெரிய ஆனந்தத்தை பெற்றேன், அந்தமே இல்லை, அது முடிவே இல்லை. நீ என்னிடத்திலிருந்து எண்ணத்தை பெற்றாய். இது அன்பினுடைய வெளிப்பாடுதான். சிந்தையே கோயில் கொண்டகம் பெருமான் திருப்பெரும் துறையுரை சிவனே இந்தையே ஈசா உடலிடம் கொண்டாய் யான் இதற்கு இளனோர் கைமாறு. இந்த உடம்புக்கு நீ இருந்துட்டியேப்பா, இதுக்கு என்னாலே என்ன செய்ய முடியும்? 15 பிறப்பில்லை 20 பிறப்படுத்து உனக்கு தொண்டு செய்தாலும் அதுக்கு ஆளாகாது. சரியா? யான் இதற்கு இளன் ஓர் கை மாறி என்று அந்த பாடல் அருமையாக அமைகிறது. ஆகவே கடையேன் அடிமை கண்டாய் போற்றி. அதுக்கு பிறகு நான் நினைக்கிறேன் தமிழ் இலக்கியங்கள்ல சிவபெருமான முதல் ஐயா என்று அழைத்தவர் சரியா இந்த மணிவாசகர். நீங்கள் சில பேர் நாவுக்கரசருடைய பாட்டை கேட்டுக்கொண்டு ஐயாருடைய அரசே போற்றி என்று படிக்கிறார். ஐயாறு, அது ஐயாறு, திருவையாறு. அப்ப ஐயா என்று சிவபெருமானை போற்றுறார் என்றால் உயர்ந்தவன். நாங்கள் கூட அப்பான்னு சொல்றதை விட ஐயான்னு சொல்ற பொழுது குருக்களையாக்கு என்ன ஒரு மேலான சிறப்பு. சரியா? இப்ப ஐயா போற்றி அணுவே போற்றி அடுத்த கட்டமும் திருவாசகத்தில் இருக்குது. சிவபெருமானை ஒரு சைவனாக பார்க்கிறார். சரியா? நாங்களும் சைவர்களாக இருக்க வேணும். வெறும் சைவரா இருந்துடாங்க, பூச்சியம் வெறும் பூச்சியமா இருக்காதீங்க. அதுக்கு பக்கத்திலே ஒரு இலக்கம் இருக்கும். சரியா? வெறும் பூச்சியத்துக்கு மரியாதை இல்லை. ஆனா ஒரு இலக்கத்தோடு எத்தனை பூச்சியம் இருக்கோ, பூச்சியம் கூட 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 என்ன 1000, 10,000, லட்சம், 10 லட்சம், கோடி என்ற கால உயருது. இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே, அதான் முக்கியம். இப்ப சைவர் எங்க இருக்கணும்? முன்னுக்கு இருந்தா என்ன சைவர் ஒன்று இருந்தா அந்த சைவர் பொறுமதி இல்லை. ஆனா ஒன்று பின்னால சைவர் இருந்தா 10, 2 சைவர் இருந்தா 100. இருக்கிற இடம் முக்கியம், ஸ்தானம் முக்கியம். இருக்கிற இடம் மிக முக்கியமா. அதான் சூழல் என்று இன்றைக்கு விஞ்ஞானத்தில் வழியாக சொல்லுகிறார். சரியா? பரமசிவன் காலத்திலிருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா. கருடன் சொல்லிச்சுதான் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியம். நீ உந்த இடத்துல இருந்து கேட்டால் நான் இப்ப உனக்கு சொல்றேன், எல்லாம் உனக்கு சௌக்கியமா தான் இருக்கு. இருக்கும், அதான் முக்கியம். சரியா? அப்ப இறைவன் சரியோ அங்க எப்படி இருக்கிறான்? ஐயா போற்றி அணுவே போற்றி அணுவுக்கு அணுவாய் அப்பாலுக்கு அப்பாலாய் கணுமுற்றி நின்ற கரும்புள்ளே காட்டி என்று விநாயகர் சொல்லுங்க. அவன் அணுவுக்கு அணுவாய் இருக்கிறான். அவ பாட்டு சொன்னா அணுவை துளைத்து 7 கடலை புகுத்தி குருகத் தரைத்த உள்ள. அவ அணுவுக்குள்ள இவ்வளவு விஷயம் கிடக்கு. ஒரு அணுக்குள்ள அணுவே கண்ணுக்கு தெரியாது, ஆனா அதுக்குள்ள இவ்வளவு விஷயம் கிடக்கு. மணிவாசகர் எப்படி இதை ஆராய்ஞ்சு சொல்லி இருக்கிறார். சரியா? அணுகண்ட சொற்பிரியத்தை யார் முதல் பயன்படுத்தினால் டால்டன் என்று விஞ்ஞானிகள் சொல்லுகிறார். அது 1800 டால்டன் அணுக்கோள்கள். அணுவை பிரிக்க முடியாது என்று டால்டன் சொன்னார். ஆனால் இன்றைக்கு அணுவை பிரிச்சுட்டாங்களேங்கையாக்க. சரியா? கிடையாது. பின்னால அதை பார்த்தான் விஞ்ஞானிகள் அணு பிரிஞ்சு என்ன புரோத்தன், நியூத்திரன், இலத்திரன் என்று 3 துகள்கள் ஒழுங்கு இருக்குது என்று அவர்கள் சொன்னார். ஆகவே அணுவே போற்றி அந்த சின்ன விஷயத்தோட விடுவோம். அணுகண்ட சொல்லு விஞ்ஞானிகள் பயன்படுத்தினாலும் அது எங்கட சொல்லு. மிக மிக சிறிய ஒன்றுக்கு அணுவென்று சொல்லுகிற பழக்கம் இருக்கிறது. சரியா? சித்தர்கள் தங்களை அணு 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 அணுவிலும் விட சின்னனாக்கி கொண்டு போவார்கள். அன்றைக்கு மூலதான் சொன்னது தெரியாது. கடை சுவாமிகளை கொண்டு இவருக்கு பைத்தியம் பிடிச்சிட்டு விசார பிடிச்சிட்டு புரஸ்கார கொண்டு ஜெயிலுக்கு அடைச்சாங்க. இப்ப மாதிரி இரும்பு கேட்டு கிடையாது, எல்லாம் மரக்கதவு தானே. அடுத்த நாள் விடிய போய் பார்த்தா கதவு பூட்டிக்கிறாங்க, ஆளை காணையில. அப்ப அவர் இந்த அனிமா என்று சொல்லுகின்ற அந்த பவர், சித்தருக்கு பவர் தான் 8 சித்தி அனிமா. சின்ன நாய் கூட துறை போட்டுக்கிறார், வெளியே வந்துட்டேன். அதனால கவர்ந்தப்பட்டவர் தான் ஒருவர் சாயன் சுவாமி. தன் வேலையை விட்டுட்டு சரியோ அவர் சுவாமி சித்தரானார். இன்றைக்கு வேதாந்த மடத்துல சாயன் சுவாமின்ற சுவாமி சமாதி இருக்குது. அப்ப சுவாமி என்று வந்துட்டா இப்ப எந்த பேராரு சொல்றாரு. இப்ப அவன் சாயன், அந்த சாயன் சுவாமியும் என்று சொன்னார்.
சாயன் சாமி. சரியா? இப்ப இவ்வளத்தோட நான் நிறுத்த போறேன். நானும் களைச்சு போறேன். கொட்டாவியும் வந்து கொண்டிருக்கு. சரியா? ஏதாவது பேசுறது கதைக்கிறதா இருக்கா சொல்லுங்க. நாளைக்கும் கிளாஸ் சரிவரா நான் வெள்ளிக்கிழமை இருக்கா சொல்றேன். சரியா? ஓகே ஐயா, நன்றி ஐயா, நன்றி. மிகவும் மிக மிக நன்றி அருமையா சார். இருந்தது ஐயா. ஆனந்தி அம்மா ஒருக்கா ஆமாம் முடிச்சு. ஆமாம். நன்றி சார். இதுவரையும் தன்னுடைய களைப்பையும் பொருட்படுத்தாமல் அந்த பிரசங்கத்தை தொடர்ந்து இங்கேயும் எங்களுக்கு விரிவுரை நிகழ்த்தினர். அவருக்கு சைவப்புலவர் சங்கத்தின் சார்பிலும் பயன்பெற்ற அனைவரின் சார்பிலும் மிகுந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றிகள். வெள்ளிக்கிழமை கஷ்டமெண்டா